ஆக்சுவலி நாங்க வந்து பாடினது தக் லைஃப்னே எனக்கு தெரியாது. உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது. தெரியாம பாடினது. எங்களை வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணாரு. அதெல்லாம் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு இதான்டா வாழ்க்கை. அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் குரல் போதும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Equitas Small Finance Bank for convenient home banking. பல செகண்ட் ஃபைனலிஸ்ட் தானில்ல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நிறைய பேர் போட்டோ எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்ம கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறாங்க, நம்மள ஒரு செலிபிரிட்டி மாதிரி பாக்குறாங்கன்றப்போ ஒரு மாதிரி கொஞ்சம். ஸ்வேதா மேம் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கன்னு சொன்னப்போ கண்டிப்பா தரலாம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வாயிலேருந்து எங்களை வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணாரு. அதெல்லாம் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு. அங்க போய் நின்று பாடும்போது சிம்பு சார், கமல் சார் எல்லாரையும் பார்த்த உடனே இதான்டா வாழ்க்கை. நீ பார்க்கும் போதே பத்துக்குது சொந்த ஊரு சிவகாசியா, பேசும் போதே ஜில்லுங்குது உங்க ஊரு சிறப்பஞ்சியா, நீ நெருங்கும் போதே கரண்டருத உங்க ஊரு கல்பாக்கமா, நரம்பெல்லாம் முறுக்கருத ஆண்டு நீங்கும் மனப்பாறையா, சில்லென்ற தீப்பொறி ஒன்று சிலு சிலு சிலுவன குழு குழு குழுவன சர சர சரவன பார்த்தாயா, இதோ உன் காதலன் என்று விறு விறு விறுவன கலகல கலவன அடிமன வெளிகளில் ஒரு நொடி நகருது கேட்டாயா. சோ வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. இப்போ வந்து இதுலயே நீ தான் பெரிய பொண்ணு அப்படின்னு நிரூபிச்சிட்ட பத்தியா? ஏய், எப்படி இருக்கீங்க சார் நீங்க? இது வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும்? பாய்ஸ் தான் கெத்து, கேர்ள்ஸ் எல்லாம் வெத்து அப்படின்னாங்க. தெரியுமா? இல்லையே, ஆப்போசிட்டா கேர்ள்ஸ் தான் நம்மளே பெத்தாங்க. நாங்க எப்படி அப்படி சொல்லுவோம்? ஆனா கண்டென்ட் இன்னொரு சொல்லு. கேர்ள்ஸ் தான் நம்மளே பெத்தாங்க. எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும்? டீமா போயிட்டு நிறைய பேரை போய் சந்திச்சதா கேள்விப்பட்டேன். எஸ், ராஜா இல்லாத சங்கீதமா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன பேசுனீங்க, அதை பத்தி நான் ஷேர் பண்ணலாமே. நீங்க போயிட்டு பாடி காமிச்சோம், எல்லாருமே பாடி காமிச்சோம். நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க? நான் வந்துட்டு இதழில் கதை எழுதுமும் காண கருங்கோயிலையும் பாடினேன். நீங்க மண்ணில் இந்த காதல், வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும், எங்கே செல்லும் இந்த பாடு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவானை பாக்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஸ்வேதா மேம் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கன்னு சொன்னப்போ கண்டிப்பா தரலாம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க வாயிலேருந்து கண்டிப்பா தரலான்னு சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றப்போ சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் நான் பாடி காமிச்சப்போ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தப்போ சந்தோஷமா இருந்துச்சு. சிரிச்சுட்டு எல்லாரும் பாடுறப்பையும் நான் இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து இளையராஜா சார் பாடின பாட்டே தான் பாடினேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட அவரோட பாட்டே கேட்டு வச்சுட்டு அவரை நேர்ல பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருந்தது. ஸோ அவர் முன்னாடி பாடும்போது அவர் ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோட எங்களை வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணாரு. அதெல்லாம் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. ஸோ மறக்க முடியாத இன்சிடென்ட் அது. ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க உங்ககிட்ட ஃபைனல்ல வந்ததுக்கு அப்புறமா? ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பேசியிருந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க. சரண் சார் கிட்ட சொல்லி பேசினோம். அப்போ சார் பேசினாங்க. ரீசெண்டாக தக் லைஃப்ல நான் அபி திவினேஷ் எல்லாரும் கோரஸ் பாடினோம், அதை பற்றி சொன்னோம். அப்போது சார் வந்து சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னும் நிறைய பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சந்தோஷமா இருந்தது. சரி, தக் லைஃப்ல வந்து கோரஸ் பாடியிருந்தீங்க, அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க வந்து பாடினது தக் லைஃப்னே எனக்கு தெரியாது. தெரியாதா? உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது. தெரியாம பாடினது. சுத்தமா தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஏதோ ஒரு சாங் பாடுறோம், ஆனா சாரோட ஸ்டுடியோக்கு போறோம் அப்படின்னு ஹாப்பியா இருந்தது. அப்போ சாரை வேற பார்த்தோம், ஆனா என்னால பேச முடியல, என் அக்கா பேசினா. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் சாரோட பாட்டுல ஏதோ நார்மல் சாங் தான் பாடிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடுறாங்க ஃபோன் பண்ணி. அப்போ தக் லைஃப்னு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தக் லைஃப் ஆடியோ லான்ச்னு. பார்த்தோன்னே ஷாக்கு, தக் லைஃப்ல பாடினோமா நாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு
அப்படியே இருந்தது. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க. சிம்பு சார், கமல் சார், த்ரிஷா மேம் எல்லாரும் வந்தப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், பட் எடுக்க முடியல. அப்புறம் ரஹ்மான் சார் வந்தாங்க. ஓ அப்படி இருந்தது அவங்கள பார்த்தோன்னே. அவங்க முன்னாடி நாங்கெல்லாம் பாடினோம், அவங்க கேட்டாங்க நாங்கள் பாடுறது அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. இங்கே இது சரிகமபாலால தான் எங்களுக்கு வந்தது. ஸோ உங்க 2 பேருக்கு தெரியுமா அது வந்து தக் லைஃப்ல தான் பாடுறீங்க? இல்ல என்ன நினைச்சீங்க? மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியுமா? அது மட்டும் தெரியும். என்னன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க உங்களை? எங்க வந்து இந்த மாதிரி ரஹ்மான் சார் ஸ்டுடியோல ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க அங்க போயிடுங்க. அப்புறம் அங்க போய் காஃபி குடிச்சிட்டு உள்ள போய் பாடணும். எந்த படம்னா தெரியாது. வந்து இந்த ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்க வந்து சொல்லி தருவாங்க, நாங்க பாடணும், அப்புறம் வந்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே போறப்ப சாக்லேட் கொடுத்தாங்களா. அப்புறம் நாங்க வந்து ஒரு 3 லாங்குவேஜஸ் பாடணும்னு நினைக்கிறேன், தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. ஸோ 3 டைம்ஸும் செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் வந்து வேற ஏதோ படம் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஆடியோ லான்ச்சுன்னு ஃபோன் வந்தது. அப்ப எனக்கு தங் லைஃப்னு தெரியாது, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். தக் லைஃப். அப்ப வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் கரெக்டா. இப்ப ரஹ்மான் சார் ரீசெண்டா எந்த படம் பண்றாரு அதுன்ட்டு. அப்புறம் தக் லைஃப் தான் வந்துச்சு. தக் லைஃப் தான் வந்துச்சு. அப்புறம் குரூப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அங்க போய் நின்னு பாடும்போது சிம்பு சார், கமல் சார் எல்லாரையும் பார்த்த உடனே இதான்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க முன்னாடி பாடும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அஞ்சு வண்ண பூவே, அஞ்சு வண்ண பூவே, உள்ளிருந்து பேசும் குரல் போதும், உள்ளிருந்து பேசும் குரல் போதும். ஸோ ஃபைனலிஸ்டாக ஆயிட்டீங்க. ஸோ ஜெயிச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய ரெகக்னைசேஷன் பயங்கரமாக கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊரில் உள்ளவங்கெல்லாம் நிறையா சொல்லலாம், எப்போ போனாலும் சரிகமபால செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆனல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மள ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்க்குறாங்கன்றப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. மேடம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணா. அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரெல்லாம்? ரிலேட்டிவ்ஸ். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜில்? ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி வழக்கமா ஆர்ட் வந்து திக்கு நடிக்கும். எப்படி பாடும்போது திக்குன்னு இப்படி ஒரு செம பயமா இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபினாலே செலக்ட் ஆனதே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்காக இருந்துச்சு. ஸோ ஃபினாலே போன உடனே ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வீட்டில் எல்லாருமே ஹாப்பி. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு, தூங்கவே இல்லை நைட்டு. செலக்ட் ஆன அன்னைக்கு நைட்டு. ஸோ ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஃபினாலே அப்போ என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் போட்டு ஃபினாலேயில் போய் பயந்துட்டேன். அவங்க வந்து பையன் மாதிரியும் பாடுவாங்க, பொண்ணு மாதிரியும் பாடுவாங்க. ரெண்டு வாய்ஸையும் அவங்க எடுப்பாங்க. நீ பார்க்கும் போதே பத்துக்குது சொந்த ஊரே சிவகாசியா, பேசும் போதே ஜில்லுங்குது உங்க ஊரே சிறப்புஞ்சியா, நீ நெருங்கும் போதே கரண்டருத உங்க ஊரு கல்பாக்கமா, நரம்பெல்லாம் முறுக்கருத ஆண்டி நீயும் மனப்பாறையா, நீ கை கால் மோச்சம் மத்தலமா, உன்னை வாசிக்க பின்னால் சுத்தணுமா, நீ ஹார்மோனிய கட்டயமா, என் ஹார்மோன் செய்த சேட்டயமா, இப்ப திருடும் வீணையடா, இங்கு வந்தா ஒளியும் பூனையடா, நான் வயதுக்கு வந்த வயலனடா, என் மைனரு போல வாசியடா, என் மைனர் போல வாசியடா, வலிக்கப்பட்டி தவில துகள் பொந்து வைக்கும் அவள அழிஞ்சு போட்டு மயில என்ன மாயாக்கிறிய மேடம் நம்ம ஒரு பாட்டு பாடலாமா மேடம்? சில்லென்ற தீப்பொறி ஒன்று சில சில சிலவன குழு குழு குழுவன சர சர சரவன பரவது நெஞ்சில் பார்த்தாயா, இதோ உன் காதலன் என்று விறுவிறுவன கலகலகலவன அடிமன வெளிகளில் ஒரு நொடி நகருது கேட்டாயா,
மெத்தை மேல் தலை சாய்கிறேன், உயிர் என்னையே தின்னுதேன். உன்னாடைகள் நான் சூடினேன், என்னென்னவோ பண்ணுதே. தித்திக்குதே 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 நானனனனனனன. தித்திக்குதே 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 நானனனனனனன. எல்லாரையும் நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம் வந்ததுல இருந்து. அவர் அங்க இன்டர்வியூல பேசியிருந்தா அங்க உட்காந்து கலாய்க்கிறோம், அப்புறமா இங்க உட்காந்து கலாய்க்கிறோம், அங்க உட்காந்து டான்ஸ் ஆடினு இருக்கோம்ல. இப்போ நம்ம பாட்டு பாடுறோம், சரியா? ஓ கெட்டி மேளம் நாதஸ்வரம் அதை சேர்ந்து கேட்கும் நேரம் சுகம். டும் 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 டு 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 டும் 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 டும். மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். மதுரைக்கு போக மாட்டேன், மல்லிப்பூ கையில. தஞ்சாவூர் போகாதடி, தலை ஆட்டாம பொம்மை நிக்கும். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன உன் குத்தம்மா. அசருது அசருது ஊர் மொத்தமா. சரி, இப்போ சரிகமபா செட்லயே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லணும்னா எது? ஒரு சீசனுமே அப்படிதான். ஆ. ரொம்பனா பார்த்தனா வலையப்பட்டியில வந்து அதுக்கு முன்னாடி நான் 2 அதுல வந்து மம்ஸ் வந்து வர முடியல. நான் அந்த சாங்க்கு ரொம்ப எஃபர்ட் போட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினேன். ஆனா அதுல வந்து எல்லாரும் இறங்கி வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்போ எல்லாரும் இறங்கி வந்தப்போ ஒரு வரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பாடினேன், அதுக்காக இறங்கி வந்தாங்கன்றப்போ ஒரு வரி சந்தோஷமா இருந்தது. அது கொஞ்சம் மறக்க முடியாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸும் கூட. அதனால ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஸோ அதில் நாங்கள் பார்க்கும்போது சரி இந்த பொண்ணு வந்து வலையப்பட்டி தமிழே இந்த ஸ்ட்ரேயா பாடுவாங்கல்ல, ஸோ அந்த போர்ஷன் தான் பாட போகிறாங்க அப்படின்னு நினச்சா திடீர்னு இப்படி திரும்பி ஆம்பளை வாய்ஸு 2 பையன் வாய்ஸையும் பாடுறாங்க, பொண்ணு வாய்ஸையும் பார்க்குறாங்க. சரியான ஷாக்காக இருந்துச்சு. அது யாரோட ஐடியா ஃபஸ்ட்டு? அது ஆக்சுவலி நானாக தான் பாட ஆரம்பித்தேன்னா, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது, டக்குன்னு மாற்றணுமே அப்படின்னு. அப்புறம் ஸ்ரீராஜ் சார் என்னோட ட்ரெயினர் சார் இருந்தாங்க. அந்த சார் வந்துட்டு பாட முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அப்புறம் பாட ஆரம்பிச்சது. ஓகே, பட் சின்ன சும்மா வயசுல நான் ஒரு சும்மா பாடலான்ற மாதிரி சும்மா பாடிட்டு இருந்தேன், பேஸ்லையும் அதையும் அதை அப்படியே பாடி அது கொஞ்சம். உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் இந்த செட்டில் நடந்தது அந்த மாதிரி? இருக்குண்ணா. நான் ஃபர்ஸ்ட்டு அதாவது டிக்கெட் டு ஃபினாலே 3rd ஃபைனல் செலக்ட் பண்ணுறப்ப ரோஜா ரோஜா பாடினேன். அப்போ ஸ்டார்டிங்கே நான் ஒரு வேர்டு ஜஸ்ட் மிளிங்கிருப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் போயிடுச்சு. அப்புறம் நான் வந்து தைரியமாக பாடி அவ்வளோ அப்ளாஸ் கிடைக்கும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு அப்ளாஸ் வாங்குறது. ஸோ அது ரொம்பவே மறக்க முடியாத இன்சிடென்ட் அந்த செட்டில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Equitas Small Finance Bank for convenient home banking.